ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து ஒரு சூப்பரான பாயாசம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ஆடி மாதத்துக்கு சூப்பரான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லணும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேனும் கடாயும் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக நறுக்கின முந்திரி பருப்பு, பாதாம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், பிஸ்தாலாம் கூட சேர்த்து செய்யலாம். இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆயிருக்கணும். பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நாம் இதை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதில் நெய் இருக்குது பாருங்கள், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. வறுத்த சேமியா நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துடுங்க. வறுக்காத சேமியா இருந்தால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் இப்படி தான் இருக்கணும். இப்போ நாம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நார்மல் ஜவ்வரிசி, குண்டு குண்டு ஜவ்வரிசி தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன நைலான் ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரணும். கப்பு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் 250 ml கப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் சேமியா வளர்ந்தீங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், குண்டு குண்டு ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடுங்க. அப்போ தாங்க ஜவ்வரிசி நல்லா வேகும். நடுவில் கிண்டி விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக எனக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு பாலை சுண்டை காய்ச்சிட்ருக்கேன். 5 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கேன். பால் நல்லா கொதிக்கணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பால் கொதிக்காமல் எந்த ஐட்டமும் சேர்க்காதீங்க. பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை முதல்ல இதில் சேர்த்துருங்க. சூடாகவே சேர்த்துருங்க, ஆறி போய் சேர்க்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணுங்க. பாலுடைய பச்சை வாசனை போகணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைன்னா பாயாசம் ஒரு மாதிரியாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம சர்க்கரையும் சேர்க்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா அந்த பாலோட வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு தீயை இப்போ நாம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே வைங்க. நடுவில் கிண்டி கொடுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். எக்ஸாக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்திருக்கோங்க. பாருங்கள், ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கும், சேமியாவும் நல்லா வெந்திருக்கும். ஒன்று எடுத்து கையில் இந்த மாதிரி கிள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமியா உடையணும். ஜவ்வரிசியும் நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்கணும். இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை சேர்க்கணும். கொஞ்சமாக குங்குமப்பூவும் நான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் அளவு கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா விட்டுருங்க, குங்குமப்பூ இல்லாமல் கூட இதை நீங்கள் செய்யலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் வைங்க போதும். எக்ஸாக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை முழுசாக கரைஞ்சிருக்கும். சேமியாலையும் சர்க்கரை நல்லா ஊறி போயிருக்கும். இப்போ நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, பாதாமை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு கிளறி அடுப்பை அணைச்சிருங்க. இதுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம். அடுப்பை அணைச்சிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. இதே அளவுகளோடு செய்யும் போது உங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.